கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காக கேட்டிங்கன்னா, இலங்கையில் நாம் தரிசனம் செய்ய இருக்கும் ஒரு அற்புதமான பாபா ஆலயம் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. ஏற்கனவே 2 பாபா ஆலயங்கள் நம்ம தரிசனம் பண்ணோம். ஒன்று கொட்டாஞ்சேனையில் அற்புதமாக அமைந்திருக்கும் ஸ்ரீ சாய்நாதரின் சரணாலயம், மற்றொன்று பிரம்மாண்டமாக உருவாகி வரும் அவிசாவிளை ஆலயம். மூன்றாவதாக நாம் தரிசனம் செய்ய இருக்கும் ஆலயம் கொழும்பு மாநகரில் புதுச்செட்டி தெருவில் அமைந்துள்ள சாய் சென்டரில் இருக்கும் ஒரு அற்புதமான ஆலயம், ஷீரடி சாய் மந்திர். அங்கே இருக்கும் பாபாவோட பேர் எழிலிசை ஷீரடி பாபா. அற்புதமாக உட்கார்ந்துருக்கார். போய் உள்ளே நுழைந்து அவரை பார்த்தவுடன் நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பு வருவது இயற்கை. எதற்காக அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாண்டமாக உட்கார்ந்துருக்கார். அப்படியே துவாரகமாயி போஸ்டரில் பிரமாதமாக உட்கார்ந்துருக்கார். நம்ம கரெக்டாக 5 மணிக்கு போனோம். அங்கே ஆரத்தி நடந்துகிட்டு இருந்தது. ஒரு 3 ப்ரீஸ்ட் நின்று பிரமாதமாக ஆரத்தி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பக்தியுடன் அந்த ஆரத்தியை நம்ம தரிசனம் செய்தோம். இந்த நிகழ்ச்சியிலும் நம்ம ஆரத்தியிலேருந்தே தொங்குவோம். ஆரத்தி செய்வோமே, மங்கள ஆரத்தி செய்வோமே, ஷீரடிநாதன் திருப்புகழ் பாடி, ஷீரடிநாதன் திருப்புகழ் பாடி ஆரத்தி செய்வோமே, தீப ஆரத்தி செய்வோமே. நல்லதை எண்ணி நல்லதை செய்தால் நன்மைகள் வரும் என்றாய், வாழ்வில் நன்மைகள் வரும் என்றாய். நம்பிக்கையோடும் பொறுமையோடும், நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வாழ்ந்திட வேண்டும் என்றாய், உலகில் வாழ்ந்திட வேண்டும் என்றாய். அற்புதமாக ஆரத்தி தரிசனம் பண்ணோம். நான் ஆரத்தி தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்டேன். பாபா, நான் உங்களை தொட்டு வணங்கணும், இங்கே முடியுமா? அது எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஆலயத்தோட ப்ரொசீஜர் தெரியாது இல்லையா. ஏன்னா அங்கே சரணாலயம் ஆலயத்தில் கிட்ட போய் தொட்டு நம்மளே வணங்கலாம். அங்கே ப்ரீஸ்டெல்லாம் யாரும் கிடையாது. இங்கே அது நடக்குமா? ஏன்னா 3 ப்ரீஸ்ட் இருக்காங்க, நம்மளை உள்ளே விடுவாங்களா? இப்படிலாம் நான் கேள்வி கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். ஆரத்தி முடிந்தது. அந்த ஆலயத்தின் நிர்வாகி திரு உதயநாயகம் ஐயா அவர்கள் கூப்பிட்டாங்க, வாங்க கிட்ட வாங்க அப்படின்னாங்க. பார்த்தா உள்ளே கதவை திறந்து உள்ளே விடுறாங்க. எனக்கு கண்ணீரோடு தான் கிட்ட பாபாட்ட போனேன். ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்கிறார். இம்மிடியட்டாக பாபாவை தொட்டு வணங்கினேன், ஆரத்தி எடுத்துக்கிட்டேன். அதற்கப்புறம் நடந்தது ஒரு மிகப்பெரிய அற்புதம். ஐயா நீங்கள் வாங்க, இந்த பக்கம் இன்னொரு கதவு இருக்குதுன்னு சொல்லி அது வழியாக கூப்பிட்டு போனாங்க. பார்த்தா பாபாவின் அருகிலேயே போயிட்டோம். கிட்டக்க போய் பாபாவுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி பாபாவோடு நின்று அற்புதமாக ஒரு போஸே கொடுத்தாச்சு. இதெல்லாம் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு நடந்தது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த ஆலயத்தை பற்றி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னை முதலாக இலங்கைக்கு அழைத்தது இந்த ஆலயத்தை சேர்ந்தவர்கள் தான். ஐயா உதயநாயக ஐயா தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணார். அக்டோபர் மாதம் ஃபோன் பண்ணார். நீங்கள் மார்ச் மாதம் ஆலயத்திற்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆனால் அதற்கு முன்னால் சரணாலய பாபா என்னை அழைத்து கொண்டார். அங்கே வந்தோம். இப்போ இந்த பாபாவையும் தரிசனம் செய்வதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் பாபா. ஸோ இப்போ 2 பாபாவையுமே நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். அவிசாவிளையில் சூட்சமாக விற்றிருக்கும் பாபாவையும் தரிசனம் பண்ணிட்டோம்.
ஸோ இலங்கையை பொறுத்தவரை 3 ஆலயங்களிலும் நமக்கு அற்புதமான தரிசனத்தை கொடுத்து பாபா ஆசீர்வாதம் செய்தார். இதற்கு பிறகு நடந்த ஒரு அற்புதமான விஷயம், என்னை கௌரவப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, ஒரு 3 நிமிடங்கள் பேச முடியுமான்னு கேட்டாங்க. அந்த ஆசீர்வாதம் பாபா கொடுத்தார். இப்போ எல்லாத்தையும் நம்ம வரிசையாக தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க எல்லாத்தையும் தரிசனம் பண்ணுவோம். जय श्री साई ओम जय जय श्री साई ओम जय साई द्वारकमाई ओम जय साई द्वारकमाई सद्गुरु श्री साई ओम शीरडी श्री साई கவலைகள் எதற்கு, கண்ணீரும் எதற்கு, அருகினில் நீருக்கு பாபா, அருகினில் நீருக்கு. குறை ஒன்றும் இல்லை, பயமேதும் இல்லை, குறையொன்றும் இல்லை, பயமேதும் இல்லை. கலியுகம் காப்பவரே, புனித ஷீரடி வாழ்பவரே. जय जय श्री साई ओम जय जय श्री साई ओम जय साई द्वारकमाई ओम जय साई द्वारकमाई सद्गुरु श्री साई ओम शीरडी श्री साई சாய் பிரசாந்த் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அவரை இங்கு இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும், கூட்டி வர வேண்டும் என்று மும்முரமாக இருந்த எனது சகோதரி டாக்டர் மருதினி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த ஸ்தாபனத்தில் எந்த காரியம் நடந்தாலும் எனக்கு ஆலோசனை ஒரு பெரும் பக்தராக இருந்த, எனக்கு பக்கபலமாக இருந்த சாய் ஸ்ரீ அமரர் ஈஸ்வரன் ஐயா அவர்களை நான் இந்த நேரத்தில் நான் நிறுவனம். அதே போன்று எமக்கு உத்தரவு கொடுத்து இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்த சாய் ஸ்ரீ கணேஷ் தேவராயம் அவர்களுக்கும், சாய் ஸ்ரீ ராமன் அவர்களுக்கும், சாய் ஸ்ரீ ஈர்வாக்கு ஐயா அவர்களுக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாய்ராம், ஒரு விஷயம் நாம் சொல்ல வேண்டும். நாம் இந்த யுகத்தில், கலியுகத்தில் சிறுடி சாய் பாபாவை சத்குருவாக நாம் கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியமாக நாம் கருத வேண்டும். நாம் அனைவரும் உங்களுக்கு தெரியும், அத்தியாயம் 32 எப்படி சிறுடி சாய் பாபா தனது குருநாதரை தேடினார், அலைந்தார், கஷ்டப்பட்டார் என்பது படித்திருப்பீர்கள். ஆனால் நாங்கள் இந்த யுகத்திலே எந்த கஷ்டமும் படாமல் இந்த குருநாதரை கைப்பற்றியிருக்கிறோம். அந்த வகையில் சிறுடி சாய் பாபாவை விட நாம் கொடுத்து வைத்ததாக இருக்கிறோம். என்றால் சிறுடி சாய் பாபாவை சத்குருவாக இந்த யுகத்தில் இலகுவாக நாம் இலகுவாக கண்டுபிடித்து நாம் பக்தராக இருக்கிறோம். அதே நேரத்தில் தான் சிறுடி சாய் பாபாவும் தான் குருநாதரை தேடி தேடி அலைந்து பல கஷ்டப்பட்டிருக்கிறார். அந்த கஷ்டம் நாம் படவில்லை. அந்த வகையில் இந்த யுகத்தில் நாம் சிறுடி சாய் பாபாவின் பக்தராக இருந்து அவருடைய அற்புதங்களை நாம் கண்டு கழித்துக் கொண்டிருப்போம். அந்த வகையிலே சச்சந்தத்திலே பல அற்புதங்களை படித்திருப்போம். ஆனால் இந்த கலியுகத்தில் நடக்கும் பல அற்புதங்களை சாய் பிரசாந்த் அவர்கள் அனுபவித்திருக்கிறார். அதனால் ஒரு சில வார்த்தைகள் இந்த பக்தருக்கு தெரிவிப்பதை சாய் பக்தர்கள் அத்துணை பேருக்கும் இனிய மாலை வணக்கம். மிகப்பெரிய ஆனந்தம். காலை சரணாலயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை நான் அனுபவித்தேன். இன்று மாலை பாபாவின் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு மிகப்பெரிய கௌரவம். உண்மையிலேயே பிரமாண்டமா இருக்க, பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு, பார்த்துட்டே இருக்கிற போல இருக்கு, அவ்வளவு அருமையா இருக்காங்க. ஐயா சொன்னாங்க, கஷ்டப்படாமல் நம்ம எல்லாம் அவரை கேஷ் பண்ணிக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா, அவர் தான் நம்ம லைஃப்
நம்ம ஆசைப்பட்டா அவருக்கு கிட்ட போக முடியாது. இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கோம்னா அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அவர் ஆசைப்பட்டதுனால தான் இந்த ப்ரொஃபஸர்ஸ்குள்ளேயே கால் வைக்க முடியும். எந்த பாபா ஆலயத்திலும் நம்ம போறதுக்கு அவருடைய பர்மிஷன் இல்லாமல் உள்ள போக முடியாது. அதான் உண்மை. நம்ம அவர் ஆட்கொள்ளும் போது நம்முடைய பிரச்சனைகள் நம்ம விட்டு விலகிறது, நம்முடைய துன்பங்கள் நம்ம விட்டு விலகிறது, துயரங்கள் விலகிறது, பிரச்சனைகள் விலகிறது. இப்படி எல்லாமே நம்ம விட்டு போகும்போது நம்ம திருப்பி பார்த்தோம்னா நம்ம கூட இல்லைங்களா? நம்மள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறோம் போது தான் பாபா நம்மகிட்ட வந்து இருப்பாரு. நான் வந்துட்டு நீயே கவலைப்படுறேன். அதுதான் பாபா. அதற்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பின்னாடி 2 வார்த்தை எழுதியிருப்பாரு, நம்பிக்கை, பொறுமை. அது ரெண்டையும் கெட்டியா பிடிச்சிக்கணும். நம்பிக்கை பாபா கிட்ட நம்ம வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்பிக்கை. பாபா இதை செய்வாரா, இது செஞ்சா நடக்குமா, இந்த மந்திரம் சொன்னா நடக்குமா அப்படி கேட்கவே கூடாது. நான் இந்த மந்திரம் சொல்கிறேன் பாபா, நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க, நீங்க செய்வீங்க. அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக சத்தியமாக அந்த விஷயம் நடக்கும். அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பார். அது நம்முடைய தேவையாக இருக்கு. அவர் தேவைகளை அவரும் அற்புத தெய்வம். நமக்கு என்ன தேவைன்றத அழகா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். அப்படி ஒரு தெய்வம் கிடைத்தது நம்ம எல்லாம் செய்த மிகப்பெரிய பாக்கியம் இல்லைங்களா? இன்னைக்கு அவர் இருக்கின்ற காலத்தில் இன்னைக்கு சமாதியில் இருந்தாலும் நாம் உங்களுடன் பேசுவேன்னு சொல்றார் பாபா. அது நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரொவிசர்ஸ்ல அங்க உட்கார்ந்து ஒரு கேள்வி கேட்டோம்னு ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. நான் அங்க உட்கார்ந்து இருக்கேன், பாபா உள்ள போக முடியுமா, தொட முடிவாங்களா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஆன்சர் பண்ணி கொடுத்தாரு. அவர் கூட்டிட்டு உள்ள போய் இங்க மட்டும் இல்ல, பாபா கிட்டே போய் நிக்கிறேன். குரூப் போட்டோ எடுக்கிற மாதிரி ஜம்பு அங்க போய் நிக்கிறேன். அப்போ நான் கேட்ட கேள்வி அவர் கேட்டுட்டு இருக்காரு. எதுவும் கேட்கிறான், என்னதான் கேட்கிறேன், அதுதான் கிட்ட ஒரு அப்பா மாதிரி. அது கிடைக்குமா? அப்படி ஒரு தெய்வம் கிடைக்குமா நமக்கு? அப்படி ஒரு தெய்வம் தான் அந்த குரு மகா சன்னிதான். சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய குரு. இலங்கை அற்புதமா உட்கார்ந்துருக்காரு. வந்த இந்த குருமகான் ஒரு வரலாறு சொன்னார். உண்மையிலே சிலுத்து போற மாதிரி இருக்காரு வரலாறு. இலங்கையை தேர்ந்தெடுத்து வந்து கொண்டிருக்கிறார். காலைல சரணாலயத்தில் ஐயா சொன்னாங்க, அந்த பாபா ஒரு வரலாறு சொன்னார். அப்போ பாபா ஆசைப்பட்டு அவர்கிட்ட இடம் இலங்கை. அதான் ஒண்ணு. இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனாங்க, அவிசாலை. அங்க ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் இருக்கு. எவ்வளவு அவர் ஆசைப்பட்டு வர பாருங்க. பாபா சொல்லிட்டாங்க. அவர் உங்களோட மட்டும் இல்லாமல் எங்களையும் அழைத்து வந்திருக்கிறார். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். எங்களுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமா. அக்டோபர் நினைக்கிறேன் ஐயா போட்டு இருந்தாங்க, நீங்க மார்ச் மாதம் வர முடியுமா மாதத்துக்கு அப்படின்னாரு. நான் சரின்னு சொன்னேன். ஆனால் நடந்தது டாக்டர் பேசினாங்க என்கிட்ட மருந்து சார் வரீங்க மார்ச் மாதத்துல வர. இப்ப 2 ஆலயத்தையும் பார்த்துட்டேன். இது நான் முடிவு பண்றேன்னு கேட்டா அவங்க முடிவு பண்ணாங்க, இவங்க முடிவு பண்ணாங்கன்னு இல்ல, பாபா முடிவு பண்றாரு. நீ வாடா கிளம்பு, இலங்கைக்கு வா, உனக்கு 2 பாபா தரிசனம் கிடைக்கிறது. மிகப்பெரிய விஷயம். இதற்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் காரணம். பாபாவின் வழிபாட்டு ரகசியம். நான் எல்லா மீட்டிங்லையும் என்னுடைய எபிசோட்லையும் நான் சொல்ற ஒரு விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டிய பிடிச்சிக்கணும். வேற வழியோ வேற மார்க்கமோ நமக்கு தேவையே இல்லை. அந்த பாதத்துல கொண்டு போய் நம்ம பிரச்சனைகளை உடையது, நம்முடைய துன்பங்கள் விலகும், துயரங்கள் விலகும். அத்தனை விலை ஓடி கவலையே பட வேண்டாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொடுங்க. பாபா சொல்றார், கோரிக்கை வைக்க வேண்டியது மட்டும்தான் ஒரு வேலை. உனக்கு என்ன கொடுக்கணும் முடிவு பண்றது நான் தான் அவனை கொடுப்பேன். நம்ம பாபாட்ட ஒரு கோரிக்கை வச்சிருப்போம், என்ன கேட்டிருப்போம், பாபா எனக்கு ஒரு பைக் தரீங்களா? அவர் நமக்கு ஆடி கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாரு. அதனால அவர் என்ன கொடுக்குறாரோ வாய்ப்பு. அதுதான் பெரிய விஷயம்.
வாரி வழங்கும் மண்டல் உண்மை. ஸோ இந்த அற்புதமான ஒரு தருணத்தை எனக்கு கொடுத்த ஐயா உதயநாயகம் அவர்களுக்கும், என்னை இலங்கைக்கு அழைத்து வந்த கணேசை அவர்களுக்கும், டாக்டர் மதுரை அவர்களுக்கும், சாய்நாதருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். சத்குருநாதரின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டுகிறேன். கூடிய விரைவில் நாளையத்திற்கு அவரை பாபா ஆசீர்வாதம். நன்றி, வணக்கம். ஓம் சாய். அற்புதமாக தரிசனம் பண்ணோம். பிரம்மாண்டமான பாபாவின் தரிசனம், அவருடைய கருணை தரிசனம் எல்லாம் நமக்கு கிடைச்சது. கூடிய விரைவில் இந்த ஆலயத்தில் நிகழ்ந்த அற்புதங்கள் நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சியில் வரிசையாக சொல்ல போகிறேன். இந்த ஆலயத்தின் மூலம் ஷிரடி செல்லும்போது அங்கே ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் பாபா. அந்த அற்புதத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த அற்புதமான பாபாவின் தரிசனத்தை பெற்ற உங்களுக்கு பாபாவின் அருளாசிகள் என்றும் கிடைத்துக்கொண்டே இருக்கட்டும் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஓம் ஜெய் ஜெய் ஸ்ரீ சாயி, ஓம் ஜெய் சாயி துவாரகமாயி, ஓம் ஜெய் சாயி துவாரகமாயி, சத்குரு ஸ்ரீ சாயி, ஓம் ஷீரடி ஸ்ரீ சாயி. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.